வணக்கம் ஹோமிஸ், வெல்கம் டு another episode of IPL review. இத்தனை மக்கள் வந்திருக்கும் போதே தெரியும் எந்த கலர் ஜெர்சி போட்டிருக்காங்க, எப்படி மூஞ்சி எப்படி இருக்கு. நான் எந்த ஜெர்சியும் போடல. CSK in their first match of IPL 2026. சொன்ன டிசி எல்லாம் அடிக்க போறோம்னு சொல்லிட்டு கண்டிப்பா எனக்கு ஒரு கட் ஃபீலிங் இருக்கு. நேற்று ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி கரெக்டா நடந்துருச்சு. செட்டன் வந்து ஒரு டான்ஸ் போட்டாரு. அவன் வந்தா எனக்கு தெரியும் அவன் ஆட ஆரம்பிச்சானா he can win the matches for you single handedly and then அத காமிச்சிருக்கான். கரெக்ட் தான். சேட்டா தான் இந்த மாதிரி. அடுத்த 2 மேட்ச் டாடா தான் ஆடவே மாட்டான். டேய் பஸ்ல நானும் இருக்கேன்டா, பாவம் போடுறாங்கடா. இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே. சீசன்ல ஒரு 3 மேட்ச் 4 மேட்ச் ஜெயிச்சு கொடுப்பான். அதுதான் போதும் ஆக்சுவலி. எஸ் ஃபைனலி நான் பல வீடியோவா கதறிட்டு இருக்கேன். சேஞ்ச் வேணும்ட்டு. நம்ம அபினவ் முகுந்த் இருக்காங்க இல்லையா, அவர் கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தாரு இந்த பிளேயிங். அப்படியா? ஆமா, அகில் ஹுசைனை ப்ளே பண்ணணும்னு சொன்னாரு. குர்ஜப்ரீத் சிங் வந்து கண்டிப்பா நீங்க சிஎஸ்கே இறக்கணும்ன்ற. ஆக்சுவலி போன 3 வீடியோலயும் அந்த சிங் ஒருத்தர் இருக்காங்க, அவனை இறக்குங்கடா. அவன் போன வருஷத்துல இருந்து போஸ்டர் மட்டும் தாண்டா குடுக்குறான், அவனை இறக்குங்கடா. குருஜி நீ சொன்ன மாதிரி அபினவ் முகுந்த் பயங்கரமா ப்ரெடிக்ட் பண்றான். ஹி இஸ் தி ஒன்லி பர்சன் ஐ ரெஸ்பெக்ட் தி தமிழ் கமெண்ட்ரி. அப்படி பார்த்தா ஜோன்ஸ் தான் ப்ரெடிக்ட் பண்ணானே போன குர்ஜப்ரீத் சிங் வரணும். அத பின்னாடி இருக்க ரிவீல் அப்பே பண்ணியாச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே பயங்கரமா பண்ணாப்ல. இது ஏதோ நீ வந்துட்டு ரொம்ப நேரம் கூகுள் லைவ் ஸ்கோர் 10 கடைசியா ஓகே ஜெயிக்க போற பேட்டிங்க பாராட்டிதான் ஆகணும். ஏன்னா ஆட்டதே 2-3 பேர் தான், அவனுக்கு எல்லாருமே செம்மையா ஆடினானுங்க. பட் ஸ்டில் கெய்க்வாட் வந்துட்டு விக்கெட் போகாதனால அந்த ஒரு டிஃபரன்ஸ் நல்லாவே தெரிஞ்சு. இந்த பேட்டிங் பிரஷர் வந்து மற்ற லோட் வந்து ஆடுற யாருக்கும் அந்த பிரஷர் போகாம நல்லா அப்சர்வ் பண்ணி எல்லாரும் ஆடின மாதிரி இருந்துச்சு. கெய்க்வாட் அட்லீஸ்ட் ஒரு 7-8 ஓவர்ஸ் வரைக்கும் நின்று இருந்தா அவனும் ஒரு ஃபார்முக்கு வந்திருப்பான். ஸோ 2 பேருமே பேக் டு பேக். பிகாஸ் கெய்க்வாட் வந்துட்டு ஒரு ஃபார்முக்கு வந்தா அவன் கரெக்டா ஆடுவான். இப்போ மத்தவங்க வந்துட்டு ஒரு மாதிரி அக்ரெசிவா ஆடுவாங்க, இவன் பக்காவா ஒரு ஓகே ஒரு ஓவருக்கு ஒரு பவுண்டரி அந்த மாதிரி ஆடுவான். ருத்ராஜ் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆடிக்கலாம் தோணுச்சு. 15 from 18 பால்ஸ் ஆடுனா அவன் பேட்டிங் நல்லா இருக்குன்னு சொல்லல, அட்லீஸ்ட் அவன் விக்கெட் அது கண்டிப்பா இம்ப்ரூவ் பண்ணிட்டான் அவன் பேட்டிங்ல. அதுல எந்த லைக் இன்னைக்கு எஸ்பெஷலா ரொம்ப டுக் பண்ணிட்டான் வந்துட்டு. அண்ட் இன்னைக்கு சென்னை கொஞ்சம் தப்பிச்சிட்டாங்க, டெல்லி கொஞ்சம் சோக் பண்ணதுனால ஸ்டில் ஃபீல்ட் ஓபன் பண்ணலாம்னு எனக்கு தோணுது. நமக்கு லக்கும் இன்னைக்கு ஒரு ஃபேவர்ல இருந்துச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் டெல்லி உடைய ஃபீல்டிங் வாஸ் அட்டர் புல்ஷிட். சோ கண்டிப்பா நீங்க சொன்ன பாயிண்ட் எல்லாமே கரெக்ட். நீ ஜேம்ஸ் பாண்ட் தான். நீங்க எல்லாருமே ஃபேன் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பேசுறீங்க. பட் ஆனா கரெக்ட் தான் நரேன் சொன்னது. ஏன்னா he consumed 50% of the power play. 18 balls. அந்த 18 பால்ஸுமே ஒரு இம்பார்ட்டன்டான பால் தான். லைக் அட்லீஸ்ட் ஒரு 25 runs 30 runs அடிச்சிருந்தா கூட நீங்க நினைக்கிற மாதிரி வந்திருக்கும். அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி இன்னைக்கு 2-2 வந்தது ஃபைன். ஆனா அகெயின்ஸ்ட் ஒரு நல்ல ஒரு டீம் போறப்போ, ஆர்சிபி இல்ல பிபிகேஎஸ் மாதிரி ஒரு நல்ல பேட்டிங் ஸ்கோர் ஒரு டீம் போறப்போ உங்களுக்கு அந்த 20-30 runs மட்டும்தான் டிஃபெண்ட் பண்றதுக்கு வாய்ப்பே கொடுக்கும். யோசிச்சு பார்த்தா நேற்று வந்துட்டு ஆர்சிபி ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. பட் தே ஸ்டில் ஹிட் அரவுண்ட் 201. இன்னைக்கு ஸ்ட்ரகிள் பண்ணாம ஆடியுமே 212 சம்திங் வந்துட்டு எனக்கே வந்துட்டு கொஞ்சம் அது ஸ்ட்ரகிள் பண்ணாம ஆடுறோம். பிகாஸ் அந்த 16-17 ஓவர்ஸ்லாம் ரொம்ப ஸ்லோ, பவுண்டரிஸே போகல. 16-17-18 வந்து சாம்சன் வந்துட்டு ஸ்லோ ஆயிட்டான், பயங்கரமா டயர்ட் ஆயிடுச்சு, அப்பட்டமா தெரிஞ்சு. ஆனா ஒரு பாயிண்ட் என்னமே பண்ணாங்கன்னா வந்துட்டு ஒரு டீம் சாம்பிட்டா பார்த்தோன்னா வந்து அவனே ரிட்டையர் பண்ணிட்டு 98 இருந்தான். ரிட்டையர் பண்ணிட்டு வந்துட்டு வேற யாராவது கூட்டு வந்துருக்கணும்னு சொல்லிட்டு ரிட்டையர் பண்றது கூட ஓகே. தூபே ஏன் உள்ள அனுப்புனாங்க? ஒரு அந்த ரைட் லெஃப்ட் காம்பினேஷனுக்காகவா என்ன? 15 பால் லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் வச்சு பண்றதுக்குலாம் ஒண்ணுமே இல்லங்க. நீ இருக்கணும் எனக்கு கேட்டாலும். அண்ட் நீ மார்டேவை வந்து ரிட்டையர் பண்றீங்கன்னா நீ கொஞ்சம் முன்னாடியே ரிட்டையர் அவுட் கூட பண்ணி பிரவிஸ் இறக்கி விட்டுருக்கலாம். எனக்கு இன்னொன்னு கூட என்ன தோணுச்சுன்னா 60 for 1 இருக்கிறப்போ சர்ஃப்ராஸ் நல்ல டச்ல இருக்கான். மேபி சர்ஃப்ராஸ் கூட இறக்கி விட்டு ஆக்சுவலி சர்ஃப்ராஸ் தான் நான் வருவான்னு நினைச்சு. பட் என்னதான் நம்ம சொன்னாலும் துபே ஸ்ட்ரைக் ரேட் ஸ்டில் 200. லைக் அவன் 10 பால் 20 ரன் அடிச்சான். சோ அது கூட அடிக்காம போயிருந்தாதான் கொஞ்சம் கவலைக்கிடமான நிலைமையில இருந்திருக்கும். சோ அது அவங்க அடிச்சு கோப்பப் பண்ணி வந்திருந்தான்.
ஹானஸ்ட்லி அடிஷன் ஆஃப் பிரவிஸ் வந்து கண்டிப்பா மொரல் பூஸ்டா இருந்திருக்கு டீமுக்கு. லைக் அவனோட பிரசன்ஸே பாத்தீங்கன்னா ஃபீல்டிங்ல லைக் பின்னாடி ஒரு ஆடுறதுக்கு அடிச்சாடுறதுக்கு இருக்கான்டாங்கிற ஒரு கான்பிடன்ஸ் கொடுக்குது. ஸோ ஐ திங்க் அது ஒரு பெரிய அடிஷனா தான் இருக்கு. இவங்க நல்ல ஒரு பிளாட்ஃபார்மும் செட் ஆயிடுச்சு. செட் ஆயிருந்ததுக்கு அப்புறம் அப்ப இவங்க இறக்கி விட்டுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, மற்ற பேட்ஸ்மேன்ஸ்க்கும் வந்து ஓகே நம்ம ஒரு குட் பொசிஷன்ல இருக்கோம், ஸோ வி கேன் பிளே அவர் நேச்சுரல் கேம். அப்கோர்ஸ் இது ஒன்றும் மோசமான ஸ்கோர் மோசமான டெத் பேட்டிங்லாம் நான் சொல்ல மாட்டேன், பட் நல்லா போயிருக்கலாம். 212 for 1 இருக்கிறப்போ இட் ஃபீல்ஸ் லைக் நீ வந்து ரொம்ப ஃபுல் அவுட் ஆல் அவுட் போலயோன்னு தான் தோணுது எனக்கு. நீ அவ்வளவு விக்கெட் வச்சிருக்க. So அந்த 230 புஷ் பண்ணிருக்கணும். பிகாஸ் எனக்கு கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் அங்கங்க அவனுங்க பண்ணானுங்க. மேபி அவனுங்க ஃபீல்டிங் ஒழுங்கா பண்ணிருந்தாங்கன்னா இந்த ஸ்கோர் வந்திருக்குமான்னு கூட எனக்கு தெரியல. சார் கமிட்டி சஞ்சு இன்னிங்ஸ் அந்த உண்மையான இந்த வேர்ல்ட் கப் ஃபார்ம் அந்த மாதிரி இருந்துச்சு. லைக் ஆளு கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டான், பட் ஸ்டில் வந்துட்டு நல்லா ஆடினா. ஒரே இது என்னன்னா 90 from 40 பால்ஸும் இருந்தான். 100 போக வந்து 52 பால்ஸ்ல இந்த கோலி பண்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா இதே கோலி பண்ணா 1-1 சொல்லுவாங்க சில பேரு. கரெக்ட் தான், அது ஆக்சுவலி கேப்டன் தான். அவன் அந்த 16-17 ஓவர்ல தான் வந்துட்டு இட் வாஸ் டோட். அவன் அந்த ஒன்ஸ் ஓவர் சரி மாத்திரையும் 50 கிராஸ் பண்ணிட்டான் 200 ஸ்ட்ரைக் ரேட். அதுக்கப்புறமா 6 பால் கன்சியூம் பண்ணி வெறும் 7 ரன்ஸ் தான் கன்சியூம் பண்ணிருந்தான். ஹானஸ்ட்லி நாம இங்க வந்து பேட்ஸ்மேனை வந்து மேக் பண்றோம், பட் ஆனா பவுலிங்க்கு கிரெடிட் கொடுத்தே ஆகணும். இங்கேயும் சரி அங்க முகேஷும் சரி பவுலிங் போட்டாங்க. ஓவர் பாலும் போடுறோம், யாக்கரும் போடுற லுங்கி இங்கேடி அது அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸ்பீடா போட்டு இறங்கர் போட்டா அட்லீஸ்ட் திருப்பி விட்டு 4 போகும். நல்லா பிக் பண்ணாத ஸ்லோ பால்ஸ் தான். சில பால் நல்லா அடிச்ச ரெண்டுமே 2 ஆஃப்ல அடிச்ச 2 6மே நல்லா இருந்துச்சு. அது அட்லீஸ்ட் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா சஞ்சு ஸ்லோவா இருந்தாலும் நல்ல கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். அவனுக்கு வந்து ரொம்ப லோ கான்ஃபிடன்ஸ்ல இருக்கான் ஒரு 3 மேட்சா. சோ சஞ்சு அண்ட் மாத்திரைக்குமே இது நல்லது. ஐ திங்க் ருத்ராஜுக்கும் இந்த மாதிரி ஒரு கண்டிப்பா தேவைப்படுது. அதனாலதான் எனக்கு தோணுது I think Ritu's trying too much. அந்த ஷாட் அவன் ஆடினதே தட் இஸ் நாட் ருத்து ஷாட்டே இல்ல. அது அவன் எப்பவுமே கிரவுண்டோட ஆடுவான், கேப் பண்ணுவான். அவனோட கேம் ஆடினாலே போதும். ரொம்ப ஓவர் ட்ரை பண்ற மாதிரி இருக்கு. அதான் என்ன திங்க் பண்றீங்க? 2 டாப் மோஸ்ட் பெய்டு பிளேயர்ஸ் பெஞ்ச் பண்ணிருக்கீங்க. ஐ மீன் காசு கொடுத்துட்டோங்கிறதுக்காக ஆட வைக்கிறது வந்து எனக்கு கரெக்டான ரீசன் கிடையாது. நமக்கு டைம் கரெக்டா எது காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆகுது அதை பார்த்து எடுக்க முடியும். சோ அவங்க பெஞ்ச் பண்றதெல்லாம் நான் வந்து தப்பான டிசிஷன்லாம் சொல்ல மாட்டேன். I mean, Taktika சொன்னா I was waiting for one of them to be benched. Because வந்துட்டு 3 matchesலயுமே கேவலமா பேட்டிங் ஆடினாங்க. They had opportunities to come and prove themselves. Like அவங்க கேம் நல்லா இல்லைன்னு சொல்ல, மேபி பிரஷர்ல அவுட் ஆயிருக்கலாம், ஏதாவது பண்ணிருக்கலாம். பட் அந்த 3 matchesலயுமே வந்துட்டு இப்ப இன்னைக்கு பேட்டிங் ஆடின மாதிரி 2 விக்கெட் 3 விக்கெட் விடல. அந்த 3 matchesல 2 மேட்ச் நான் ஒரு வீடியோ சொல்ற மாதிரி ஆல் அவுட் ஆயிட்டோம். பிரசாந்த் வீருக்கு விட அகிலேஷன் ஹேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் தென் அவன் இன்னும் நல்லா சப்போர்ட் பண்ணுவான்னு தோணுது. பட் பிரசாந்த் வீர குறைச்ச இடம் போடல, ஏன்னா 50 எல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கான். பட் ஸ்டில் அந்த பவுலிங் பவர் பிளேல தான் ரொம்ப அடி வாங்கிட்டு இருந்த பவுலிங்ல. அகிலேஷ் வந்தது வந்து பெரிய இதுவா இருந்துச்சு. இங்கேயும் முகேஷ் 2 பேருமே சூப்பரா போட்டாங்க. ஸ்பின்னர்ஸ் பொழந்துட்டாங்க. ஐ மீன் அக்செப்ட் பண்ணிட்டு அந்த கடைசி ஓவர் சூப்பரா போட்டான். பட் மத்தபடி இவனுங்க 2 பேர் சூப்பரா லிங்கியும் சரி முகேஷும் சரி. முகேஷ் ஃபர்ஸ்ட்ல இருந்து சூப்பரா தான் போட்டுட்டு இருந்தான். இங்கிடி ஃபர்ஸ்ட் 2 ஓவர் ரன் கொடுத்ததுக்கு அப்புறம் அடுத்த 2 ஓவர் சூப்பரா கம்பேக் கொடுத்தான். நட்ராஜன் போன வீடியோ நம்ம பாராட்டணும். இந்த வீடியோ தான் பாவம். தேங்க்யூ ப்ரோ. இப்பயும் பாராட்டிட்டு தான் இருக்கீங்க நீங்க. சீமர்ஸ் வந்து விக்கெட் எடுக்கலன்னு சொல்லி குறை சொல்லாம, பட் ஆனா நல்லா போட்டாங்க. அந்த கம்பேக் இருந்துச்சு. என்ன கேட்டா அந்த 213 எவ்வளவு அடிச்சாங்க? 213 தானே? 212 சேசப் தான் தோணுச்சு எனக்கு. டெல்லி லைன் அப் வச்சுட்டு சென்னை பவுலிங்கும் கொஞ்சம் சுமாரா தான் இருக்கு இந்த வருஷம், இந்த மேட்ச் வரைக்கும். அப்படி இருக்கிறப்போ போன மேட்ச் வரைக்கும் பட் என்ன பண்ணுங்க, அகில் ஹுசைன் ஃபர்ஸ்ட் பால் என்ன பால் போட்டாரு? இங்கதான் வந்து ஒரு தோனி டாக்ஸிக் நினைக்கிறேன். என்னன்னா எல்லாருமே தோனி ஆயிட முடியுமா? எல்லாருமே தோனி மாதிரி அஸ்வின் கிட்ட ஃபர்ஸ்ட் பால கொடுத்து கேள்வி எடுக்க முடியுமா? ஆக்சுவலி அந்த 2 நோ பால் போட்டுமே 8 ரன் தான் கொடுத்தாங்க. சோ கரெக்ட், சூப்பரான ஓவர் அது. எனக்கு அது கரெக்ட் தான். பட் அகைன் நான் வந்துட்டு ருத்ராஜ் கேக்வாட் மேல ஒரு வெறியான வன்மத்துல இருந்தா ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு அப்புறம். பிகாஸ் வந்துட்டு அவன் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஆடுறதுக்கும் செகண்ட் ஹாஃப்ல பண்ணதுக்கும், பிகாஸ் பவர் பிளே டெல்லி டாமினேட்டிங். பவுலிங் ஒழுங்கா போட மாட்டேங்கிறாங்க. ஃபீல்டிங்கா ஒழுங்கா பண்ணணும், அதுவும் ஒழுங்கா பண்ணல. அது சுத்தமா பண்ணல. ஒரு ஈஸி கேட்சா விட்டான் அவன். அதுக்கப்புறம் திங் இஸ் அவன் கேரளா விக்கெட்டை எடுத்தான்.
தட் இஸ் குட். நீ சொன்ன மாதிரி அதான் முடியாவே பாலை விட்டு இப்படி ஆமா அவன் பாலை பிடிக்கிறானோ இல்லையோ உடனே முடிய எடுத்துட்டு டேய் முதல்ல முடிய விட்டு இப்படி பண்ணிட்டு பவுலருக்கு அப்ரிசியேட் பண்றான். அந்த சிங்கிள் எங்களுக்கு தெரியும். நீ சர்ஃப்லெஸ் கான் கேட்ச் மேன். இம்ரான் தாகிர் ஸ்பான் ஆன மாதிரி ஒருத்தர் ஓடிட்டு இருக்காங்க. ஜாக்கி ரோட்ஸ் லெவல் ஃபீல்டிங்கா இருந்துச்சு. ஃபீல்டிங்கா ரெண்டும் எடுத்துக்கலாம். சிஎஸ்கே மைனஸ் கலில் இல்ல வித்துக்களில் பார்த்தா 50-50 இருந்துச்சு. கலில் எடுத்துட்டுனா எல்லாருமே சூப்பரா ஃபீல்டிங் பண்ணாங்க. Accuracy and catch was good, like it was difficult but ஈஸியான கேட்ச். actually ருத்ராஜ் கைக்வாட் வந்திருந்தா கூட புடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். பிகாஸ் அவனும் பக்கத்துல தான் இருந்தான். கேட்ச விட்டுட்டானா அப்புறம் நீங்க இன்னும் தர்மடி அடிப்பீங்க. அந்த பிரேவிஸோட இம்பார்ட்டன்ஸ் தெரியுது. கரெக்டான இம்பார்ட்டன்ட் பொசிஷன்லாம் நிக்க வச்சு அவன் ஈஸி கேட்ச்லாம் டிராப் பண்ணதே இல்லை இது வரைக்கும். சோ ஐ திங்க் அங்கதான் ஒரு கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் ஆகுது. இல்ல இன்னைக்கு சிஎஸ்கே ஃபீல்டிங்கும் நல்லா இருந்துச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம் சிஎஸ்கே ஃபீல்டிங் நல்லா இருக்குங்கிற அளவுக்கு ஃபீல்டிங் பண்ணானுங்க டிசி. இன்னைக்கு வந்து ஆள அப்படியே ரொம்ப எனர்ஜெட்டிக்கா நான் ஃபீல்ல வந்து ஆக்சுவலி சர்ஃப்ராஸ் கான் அந்த கேட்சை தவிர்த்து நிறைய தடுத்தான் புடிச்சான். ரெய்னா இருந்திருக்கான், மெக்கலம் நிப்பான், அப்படி டியூப்ளசி நிப்பான். சோ இந்தியா வந்து வெறித்தனமா ஒரு அந்த எனர்ஜியை வந்து ஹைல வச்சிருக்கிறதுக்கு ஒரு ஃபீல்டர் இருப்பாங்க. கண்டிப்பா. ஆல்சோ ஐ திங்க் இந்த மேட்ச் பார்த்தனாலே சிஎஸ்கே அந்த இதுலயே தெரிஞ்சது. முன்னாடிலாம் சொன்ன மாதிரி ஷோல்டர்ஸ் தொங்க போட்டு ரொம்ப கிவ் அப் பண்ண மாதிரி இருந்துச்சு. இந்த செம்ம இன்டென்ஸா பயங்கரமா பம்ப் அப் ஆடிட்டு இருந்தானுங்க. ஆல்சோ ஃபைனலி சேட்டா நம்ம சொன்ன மாதிரி குருஜி சொன்ன மாதிரி விக்கெட் கீப்பிங் முன்னாடி பேசாம இருந்தா இப்ப வந்து பேசினா 100வது கடைசியில விக்கெட் எடுத்ததுக்கு சஞ்சு தான் கிரெடிட்ஸ். கரெக்டா இங்க போடுன்னு வெளியே போடுன்னு சொன்ன அஸ்டோஸ் விக்கெட்டுக்கு அதுக்கப்புறம் பிளான் பண்ணி எடுத்தானுங்க. எனக்கு தெரியல ரீடபிளா இல்லையான்னு எனக்கு தெரியல. முன்னாடில இருந்து போட்டுட்டு இருக்கான், அவன் இன்னும் நல்லா போடுறான். பட் நீ ஏதாவது லைக் ஸ்டில் நீ வந்து அந்த 100 கிலோமீட்டர் பேஸ்லயே வந்து வேரியேஷனே காட்டாம அதே லைன் நினைச்சே போட்டுட்டு இருந்தேன்னா definitely will go for the lead. Yeah, and அவன் one of the main wicket taking spinners for Chennai. Yeah. And இன்னைக்கு ஒரு ஸ்டாட் சொன்னாங்க, the Chennai's first wicket is spin today to Noor Ahmed. Yeah. அக்ஷர் பட்டேல வந்துட்டு இறக்கிட்டானுங்க முன்னாடி. they tried to pull a Krunal Pandya like RCB yesterday with அக்ஷர் பட்டேல். அந்த மாதிரி தான் ஆச்சு. இடத்துல ஒரு bowling அதாவது குருஜப்னீத் and Overton ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லா போட்டாங்க. குருஜப்னீத் பவுலிங் சூப்பரா போட்டான். அவன் ஹைட்டுக்கு மில்லரு ஃபர்ஸ்ட் 2-3 பால் தொடவே முடியல அவனால. லைக் டொம்மு டொம்மு டொம்முன்னு நல்லா பவுன்ஸ் பண்ணி போடுறான் அவன். 6.4 அவன் வைடு 4 மட்டும் கொடுக்கலனா அது வேற லெவல் ஓவர். அதுக்கே 5 ரன்ஸ் தான் கொடுத்தான், ஒரு விக்கெட் எடுத்திருந்தான். அது ஆக்சுவலி நானே 6-5 தானே எனக்கு போட்டே வரணும். செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க எல்லாரும்? ஸ்டப்ஸ் ஆக்சுவலி இன்னைக்கு நல்லா ஆடினா. கடைசியில பாவம் கை வந்து வரல போல, ரொம்ப க்ளவுஸ் ரொம்ப ஈரமாயிடுச்சு போல. பட் இல்லனா அடிச்சு ஜெயிச்சு கொடுத்திருப்பாங்க. ஒன்லி பேட்ஸ்மேன் ஃபைட்டிங் அங்க அவன போய் கரெக்ட். ஆக்சுவலி நான் டேவிட் மில்லரும் சப்ஸோ வரும்போதே ஓகே இவனுங்க கொஞ்சம் டேஞ்சரா ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு நினைச்சேன். ஆமா நான் லைட்டா பயந்துட்டு இருந்தேன். இன்னைக்கு டேவிட் மில்லர் ஒரு விஷயத்துல பாராட்டணும், போன மேட்ச் ஓடாததுக்கு இன்னைக்கு மொத்தமா சேர்த்து ஓடிக்கிட்டு இருந்தான். அது மட்டும் தான் பண்ணா இன்னைக்கு வித்தியாசமான பாராட்டு. அவங்கள தவிர்த்தா பேட்டிங்கே கிடையாது. அவங்க லாஸ்ட் ரெகக்னைஸ் பேட்டர்ஸ். சோ இவனுங்க என்ன நினைச்சாங்கன்னா ஓகே நம்ம லாஸ்ட் வரைக்கும் எடுத்துட்டு போலாம் ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணிட்டு சொல்லி அது கரெக்ட்டா பண்ணானுங்க. பட் மில்லர் நாட் இஸ் டே. ஐ திங்க் ஓவர்டன் இன்னைக்கு ரொம்ப சூப்பரா போட்டான். லைக் பேஸ் 140 பிளஸ் அண்ட் ஹார்ட் சூப்பரா இருந்துச்சு. ஆக்சுவலி ஹேமந்த் பதானியா தான் செம சண்டை ஸ்டப்ஸ்க்கு க்ளவ் சேஞ்ச் கொடுக்கலன்னு லைட்டா கொஞ்சம் அது கொஞ்சம் அன்லக்கியா தான் இருந்துச்சு. லைக் ஸ்டூபிட் அண்ட் டெல்லி சைடுல எதுக்கு சண்டை போடுறானுங்கன்னு தெரியல. நீங்க ஓவர் க்ளவ்ஸ் மாத்த கூடாது. ஃபர்ஸ்ட் நீ மாத்தனா இல்லனா ஓவருக்கு முன்னாடியே சொல்லிரணும். இல்ல அட்லீஸ்ட் ஒரு 2-3 balls முன்னாடியே சொல்லணும் நினைக்கிறேன் நீ மாத்துறதுக்கு. அது அம்பையர் சொல்றதுதான். நீ அவன் நோ சொல்லிட்டா நோ தான். என்ன அதுக்கப்புறம் வந்து நீ வந்து கம்ப்ளைண்ட் பண்றதுன்னா என்ன புரியல. வைடு இல்ல அந்த அம்பையர் வைடு கொடுத்தான். அது பச்சை தெரியுது அது வைடு இல்லன்ட்டு அந்த அம்பையர் மாத்தி கொடுத்ததே முதல்ல இது. அதுக்கப்புறம் நல்ல ரிவ்யூ எடுத்துட்டானுங்க. அது ஒண்ணு அப்பதான் எனக்கு தெரிஞ்சு அவன் க்ளவ் சேஞ்ச் கேட்டிருக்கான்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கப்புறம் தான் அவன் ஒரு 2 பால் அவுட் ஆயிடுவான், ஹெல்மெட்டை போட்டு உடைச்சிட்டு அப்புறம் அவன் அவுட் ஆனதுக்கு அப்புறமா சண்டை போட்டுட்டு இருந்தானுங்க. ரொம்ப கொலத்தனமா இருந்துச்சு.
ஆமா என்னன்னா நீங்க வந்து பிளெமிங் ரொம்ப இருக்கிறீங்க. பிளெமிங் நல்லா போச்சு தானே, அவ்வளவு பெரிய முன்னாடியே மேட்ச் முடிச்சுட்டு போயிருக்கணும். அதுவும் இல்ல, நல்லா இருந்துச்சு கடைசியில பாக்க, ஜாலியா இருந்துச்சு. பட் சென்னை got all out today, so சென்னை took all out. கடைசி பால் வரைக்கும் பாக்கணும்டான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த ஃபைனலி ஆல் அவுட் ஆனாருங்க. ஆக்சுவலி சொல்றதுக்கு ஹாப்பியா இருக்கு. கிரெடிட் ருத்ராஜ் கேப்டன்சி நல்லா பண்ணா. ஆக்சுவலி இந்த ஓவர் ரொட்டேஷனும் சரி, லைக் நான் பவர் பிளேக்கு அப்புறமா 100 தான் யூஸ்வலா கொடுப்பாங்க, அதான் பண்ணுவான்னு நினைச்சேன். குட் கரெக்டா கொண்டு வந்து பாஸ் பண்ணிட்டான். செமையான சேஞ்ச் அது. ஃபீல்டிங்கும் சேஞ்ச் பண்ணிட்டே இருந்தான். ஃபர்ஸ்ட் பால் விக்கெட், ஃபீல்டிங்கும் சேஞ்ச் பண்ணிட்டே இருந்தான். பார்க்க நல்லா இருந்துச்சு. ஜெய்மி ஓவர்டனுடைய பவுலிங் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இப்படி சிஎஸ்கேக்கு ஒரு ரொம்ப பேஷனேட்டான பிளேயர் கிடைச்சு ரொம்ப வருஷம் ஆன மாதிரி இருக்கு. பயங்கர பேஷனேட்டா இருக்கா. ஃபீல்டிங்கும் சரி, பவுலிங்கும் சரி, பேட்டிங்கும் சரி, அந்த விடாம நான் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஃபர்ஸ்ட் 3 மேட்ச் தோத்தப்பையும் அவன் சூப்பரா ஆடி அவுட் ஆனப்போ வெறியோட இருந்தான். எல்லாரும் கிவ் அப் பண்ணிட்டாங்க. ஒருத்தன் தான் நான் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அடிச்சிருந்தான். நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. பேஷனேட் பிளேயர். அந்த மாதிரி ஒரு பவுலிங் ஃபிகர் சிஎஸ்கே டீம்ல பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அடிக்கடி 10 ரன் அடிப்பான்னு நினைக்கிறேன். ஆமா, 4 hours 52 runs. ஜேமி ஓவர்டன் உண்மையிலே ஒரு நல்ல ஃபைன் தான். உங்களுக்கு ஒரு ஹிஸ்டரியும் இருக்கு. அந்த ஆர்டர்ல ஆல்பி மார்க்கல், ட்வேயின் பிராவோ அப்படின்னு இருந்த டைம்ல உங்களுக்கு இப்போ ஒரு நல்ல ஒரு பிளேயர் கிடைச்சிருக்காப்புல. நல்ல ஹைட்டும் இருக்காப்புல, நல்ல எக்ஸ்ட்ரா பவுன்ஸ், எக்ஸ்ட்ரா பேஸ், பவுலிங் ஃபிகரும் நல்லா இருக்கு. பேட்டிங்கும் ஒரு அடிச்சு கொடுக்குற மாதிரி ஒரு பிளேயர் இருக்கிறது ஒரு பெரிய ப்ளஸ் பெனிஃபிட் தான். டூ சூன் டு சே, பட் மேபி இந்த லாங் ரன் நல்லா அவரை டெவலப் பண்ணாங்கன்னா ஒரு ஜஸ்டிஸ் காலேஜ் மாதிரி ஆயிடலாம்னு நினைக்கிறேன். பிரச்சனை இப்போ வந்துட்டு அவங்க ஒரு காம்பினேஷன் கண்டுபிடிச்சாங்க. அதான் தோனி வந்தா யார ப்ரோ ரீப்ளேஸ் பண்ணுவாரு? because they can't replace Jamie Overton right now after this match. முடிஞ்சா ஃப்ளெமிங் ரீப்ளேஸ் பண்ண சொல்லுங்கடா, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ருத்ராஜ் எடுத்துக்கலாம். ருத்ராஜ் வந்து இப்படி ஆயிட்டு இருந்தா வந்துட்டு கேப்டன்சி மட்டும் போடுறான். அப்பனா தோனிக்கும் ருத்ராஜுக்கும் டிஃபரன்ஸ் இருக்க போகுது. ஓ வா வாதி 111 சூத்துல 2 ரன் பாட்டு. ஹாட் டேக் இருக்கு ஒண்ணு. இது இன்னொன்னு வந்துட்டு இப்ப அவன் ரிட்டையர் பண்ண கூடாதா சாம்சன்? இப்ப அப்படி பண்ணியிருந்தானா 240 புஷ் ஆயிருக்கும். ஏன்னா அவன் அவங்க கொஞ்சம் சாப்பிட்டாங்க பால். ஆமா, சோ அந்த ரன்ஸ் வந்து நம்மளுக்கு காம்பன்சேட் ஆறது வந்து இவங்க டிசியோட மோசமான பேட்டிங்னாலதான். 20 ரன்ஸ் வந்து நம்மளுக்கு கண்டிப்பா தேவைப்பட்டிருக்கும். அது ஒரு பாயிண்ட். என்னன்னா சஞ்சு லோ ஆன் கான்ஃபிடன்ஸ் இருக்கும். அவர் 100 போட்டா அவனுக்கு கான்ஃபிடன்ஸ் லைக் ஃபியூச்சர் மேட்ச் அது மட்டும் தான். அது உண்மைதான். போனுச்சுன்னா தோனி வந்து டாஸ்ல சொன்னாங்க தோனி வந்து ஹோட்டல்ல இருக்காருன்னு சொல்லிட்டு. ஆனா சாக்சி வந்திருந்தாங்க மேட்ச்க்கு. என்ன ஓட்டு சரவணன். ஆமா, என்ன கேக்குறேன், அதே மாதிரி தோனிக்கு வந்து பிச்சிலே ஒரு ஹூக்கா செட்டப் பண்ணி விட்டாங்கன்னா மோஸ்ட் சாட்டிஸ்ஃபைட் போயிடலாம். அப்ப நான் சிஎஸ்கே ஃபேன் யாரும் எல்லாரும் சிஎஸ்கே ஃபேன் இருக்கீங்க. அவனை வெளியே சொல்றத ரொம்ப பிகாஸ் ஃபீல்டிங்கும் சரி, பவுலிங்கும் ஒரு ஓவர் மேபி நல்லா போட்டுக்கலாம். பட் பவுலிங் தெரியல எனக்கு. நான் கரெக்டான நேரத்துல தான் போட வேணாம்னா எனக்கு டவுட் வருது. மன்னம் ட்ரெயின் மேல ஸ்டார்னா வந்து ஓவர்டன் தான் கண்டிப்பா. எனக்கும் ஆக்சுவலி வண்ணம் வந்து யாரு கலீல் தான். இந்த மேட்ச்னா நானும் ஓவர்டன் தான் கொடுப்பேன். பட் ஐ வில் கோ வித் சஞ்சு. சோ என்னதான் அந்த சைடு ருத்து வந்து கட்டப்பட்டு இருந்தாலும் அத மேட்ச் பண்ணி இந்த ஸ்கோர் வந்தது காரணம் அவன் தான். அதே எனக்கு வந்துட்டு ஆக்சுவலி கரியர் சரி நானும் கரியர் மேத்தான் வெறுப்புல சுத்திக்கிட்டு இருந்தேன். பட் நம்ம போன 3 மேட்ச் எடுத்து பார்த்தோம்னா மத்த போலரோட அவன் போல பவுலிங் எக்கானமி தான் கம்மியா இருந்துச்சு. So it's kind of not his day to day தான். அந்த புண்டையில யார் கேட்கல இந்த மேட்ச்ல இவன் சொல்லுங்க. பொண்டாட்டி உன்னை செருப்பால அடிச்ச கதையெல்லாம் நான் கேட்கல. நான் இன்னைக்கு வன்மத்தை கூட்டுவேன்னா ஒன்லி பேட்டிங் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்துட்டு ருத்ராஜ் கேட்கணும் தான். லைக் லிட்டரலி 4 மேட்ச் ஆயிடுச்சு, ஒண்ணுமே பண்ணாம பாலை மட்டும் சாப்பிட்டுட்டு அவுட் ஆயிட்டு போயிட்டு இருக்கான். நிறைய சொன்ன மாதிரி ருத்ராஜ் ரெக்கார்ட் மேலதான் வந்துட்டு இருக்கேன். வந்துட்டு இன்னைக்கு அப்ரிசியேஷன் வந்துட்டு 2 பேரு. ஒண்ணு வந்துட்டு
ஆயுஷ் மாத்ரே. பிகாஸ் ஆயுஷ் மாத்ரே வந்துட்டு இன்னைக்கு ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஆடலாம். என்னதான் சாம்சங் வந்துட்டு அதை ஓவர் ஷேடோ பண்ணாலும் அது வந்துட்டு அவனும் ஸ்கோர் பண்ண ரன்ஸ் வந்துட்டு crucial to the overall score. செகண்ட் வந்துட்டு ஸ்டப்ஸுக்கு நான் கொடுப்பேன். பிகாஸ் ஸ்டப்ஸ் வந்துட்டு he again took a stand and played for the team. அவன் ஸ்டப்ஸும் அவுட் ஆயிருந்தானா ரொம்ப இமிடியேட்டடா தோத்துருப்பானுங்க. ரொம்ப ரன் டிஃபரன்ஸ் அதிகமா இருக்கும். சும்மா வந்துட்டு கையில தான் அவன் வந்துட்டு சும்மா கேட்ச் விட்டாலும் பரவாயில்ல, ஃபீல்டு பெஸ்ட் பண்ணாலும் பரவாயில்ல, சும்மா பிரிச்சுட்டு இருக்காங்க அதெல்லாம் பண்ணிட்டு வைக்கவே இல்லாம கஷ்டமா இருக்கு. டெல்லில இருந்து யாராச்சும் சொல்லுங்க, அவனுக்கு நிறைய பேர் இருக்காருங்க. மோடிஜி நான் வந்து வன்மம்னா கண்ணூர் லோகேஷ் ராகுல சொல்லலான்னு இருக்கேன். ஸோ இன்னைக்கு பேட்டிங் ஓகே, அது சவுண்ட் பண்ணாரு, அது தெரிஞ்சதுதான். அது தேவையில்லாத ஷாட்டு. அதுக்கு முந்தின பால் தான் வேற ஒரு லைஃப் கொடுத்துருக்காங்க ஆப்போனன்ட் பேட்ஸ்மேனுக்குன்னா. வெயிட் பண்ணி இவர் ஒருத்தர் தான் எக்ஸ்பீரியன்ஸ்டு பேட்டர் அந்த இருக்கிற டீம்லயே. கோலி மாதிரி ஆடி இருக்கணும், போன மேட்ச்ல கோலி ஆடின மாதிரி லிட்டரலா ஆடி இருக்கணும். மட்டும் இல்ல வன்மம், இன்னைக்கு ஏன்னா கீப்பிங் பண்ணான் அவன்டா. பாடு கொடுக்கலாம்னா குர்ஜப்ரீத் சிங் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். நானும் அதான் யோசிச்சேன் ஆக்சுவலி. ஏன்னா நம்ம லாஸ்ட் மேட்ச் பேசணும், ஹர்ஷீப் சிங்க்கு உண்டான ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் வந்து நட்டுவா இருப்பாரு. இன்னைக்கு மேட்ச்ல நட்டுவா அடிச்சிட்டாங்க. பட் ஆனா ஏன்னா அடிச்சிட்டாங்களே, லெஃப்ட் ஹேண்டே கிடைக்க மாட்டாங்களாங்கிறப்ப 6-4 வந்து ஆப்போனன்ட் கேப்டனோட ஒரு விக்கெட் எடுத்து நல்ல ஒரு பிளே. இவ்வளவு நாளா பெஞ்ச் பண்ணியாரா வச்சிருந்தீங்க, என்னடா அப்படி பண்றீங்கிற மாதிரி இருந்துச்சு. நான் வந்துட்டு வன்மம்னா இன்னைக்கு அக்செப்ட் பண்ணியதுதான் சொல்லுவேன். ஐ திங்க் இன்னைக்கு பேட்டிங் ரொம்ப ரொம்ப ஜோக்கர் மாதிரி அவுட் ஆனா இருக்கிறதுலே. அது அவன் கொஞ்சம் இன்னிங்ஸ் ஸ்டேபிளைஸ் பண்ணி எடுத்துட்டு போவான்னு நினைச்சேன். அவுட் ஆயிட்டும் இல்லாம அவுட் ஆயிட்டு பெவிலியன்ல கொஞ்சம் ஜோக் அடிச்சு சிரிச்சுக்கிட்டே ஃபுல் டைம் வந்துட்டு காமெடி போட்ட மாதிரி. பட் டீமோட கேப்டனா எப்படி சொல்றது, ரொம்ப அப்படி பண்ண ரொம்ப லெதார்ஜிக்கா இருந்தான். ஒரு கேம்ல அவன் அவுட் ஆன அப்புறமும் என்ன பண்றதுன்னு எதுவுமே ஒரு இன்வால்வ் ஆன மாதிரியே தெரியல. ஹேமம் பதானி அவ்வளவு டென்ஷனா இருந்தாரு, ரொம்ப சோகமா உட்காந்து. அப்படி இருக்கிறப்போ அக்செப்ட் பண்ணியா ரொம்ப ரொம்ப நான்சலண்டா உட்காந்துருந்தான். ஸோ கொஞ்சம் கூட பண்ணி நீதான் சொல்லி சொல்றான். நான் வந்து நீ ஸ்டார் ஆஃப் தி மேட்ச் சர்ஃப்ராஸ் கான் கொடுக்கலாம்னு இருக்கேன். ஐ திங்க் பேங்கர் ஃபீல்டிங், ரொம்ப நல்ல எனர்ஜி இருக்கு அவங்ககிட்ட. லைக் சான்ஸ் கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் வந்து ஆள் அப்படியே இதுவா இருக்கான், ஒரு நல்ல ஃபைண்டா இருக்கான் சென்னைக்கு. நாளைக்கு வந்து ஒரு பிக் கேம் ஆர்சிபி வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ். ப்ரெடிக்ஷன் நல்லவேளை நீ கூட ஃபர்ஸ்ட் மேட்ச சொல்லிட்டு கிளம்பிடுவியோன்னு நினைச்சேன். எல்எஸ்ஜி குஜராத் எல்எஸ்ஜி ஃபேன் இந்த பாருங்க. எல்எஸ்ஜி ஆர்சிபி மும்பை ப்ரெடிக்ஷன். ஆர்சிபி ஃபார் மீ. சேம் எனக்கும் ஆர்சிபி. நான் வந்துட்டு மும்பை. கை கொடுக்கறேன். எனக்கும் மும்பை தோணுது. மும்பை சுக்கி மும்பை. மும்பை தான் கைஸ். மேட்ச் வந்துட்டு ஒரு மாதிரி ரத்த கிளறியா தான் இருக்கும்னு தோணுது எனக்கு. ஆர்சிபி ரொம்ப ஈஸியா ஜெயிச்சாங்கன்னு நினைக்கிறாங்க. எனக்கு நம்ம ரிவ்யூ 11:30 முடிச்சு தூங்கிடுவோம்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு மேட்ச் ஈஸியா. என்னடா ஜிங்ஸ் இது? சிங்கம் படத்துல பிரகாஷ் ராஜ் தம்பி அவங்க பேசிட்டு இருப்பாருங்க. finally sleeping peacefully after watching CSK match. ரொம்ப நாள் ஆகுது அந்த மாதிரி பண்ணி. நீங்க நல்லா இருக்கீங்க. நன்றி. ஏப்ரல் 14 நீ தூக்கலாம்டா. ஏப்ரல் 14 தூக்கலாமா? டெய்லி தூக்க